அதிக அளவில் நேற்று முழுக்க தமிழ் நியூஸ்ல தமிழ் மீடியாக்களில் என்ன நடந்தது அப்படின்றப்போ அவ்வளோதான் விஜய் அண்ணனை முடிச்சு விட்டாங்க. இத்தோட வந்துட்டு தாவேகா அப்படின்றது ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துடுச்சு. விஜய் அண்ணோட அரசியல் வாழ்க்கை அப்படின்றது அஸ்தமனம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் விஜய் அண்ணா வந்துட்டு மக்களை வந்து சந்திக்க மாட்டாரு. இதுக்கப்புறம் அவரே சந்திக்கணும்னா கூட இப்போ இருக்கிற போலீஸ் வந்துட்டு பர்மிஷன் கொடுக்காது. ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சு, கரூரோட எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் இன்னைக்கு வரைக்கும் கூட இதுதான் ஒரு டிபேட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு விஷயம் மட்டும் என்ன தெரியுமா, இந்த தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே ஒரு புது நம்பிக்கை வந்தது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் நிக்கலாம், இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்திருக்கு. அப்படின்ற பட்சத்தில் இது டிவிக்குனால மட்டும்தான். ஸோ இந்த ஒரு நம்பிக்கையை உடைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் அவ்வளோதான் விஜயோட லைஃப் க்ளோஸ் ஆயிடுச்சு, திரும்பியும் சினிமாக்கே போகிறாரு, இதுக்கப்புறம் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் கூட பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் தான் உண்மைதான், 2025 செப்டம்பர் 27 இது யாராலுமே மறக்க முடியாத ஒரு கருப்பு நாள் தான் தமிழ்நாட்டுக்கு. அதுவுமே வந்துட்டு இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கு யாருமே வந்துட்டு மறக்க முடியாத ஒரு விபரீதம். ஒரு பிரச்சாரத்தில் 39 பேர் இறந்தது அப்படின்றது சொல்லி இதுதான் முதல் தடவையுமே கூட. இந்த ஒரு நம்பிக்கையை உடைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அவ்வளோதான் விஜயனோட கெரியர், அரசியல் கெரியர் க்ளோஸ் ஆச்சு, திரும்பி அவர் படம் நடிகை தான் போவார், இதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபேட்ஸ் கடந்த 48 ஹவர்ஸாக தமிழ்நாடு முழுக்க எல்லா நியூஸ்லையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மை ஒரு விஷயம் கண்டிப்பா நான் ஒத்துக்கிட்டே ஆகணும், இது வரைக்கும் எந்த ஒரு கட்சி பிரச்சாரத்திலையுமே இந்த அளவுக்கு 39 பேர் இறந்ததே கிடையாதுங்க. இதுதான் முதல் தடவை. ஏன் இன்னும் சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டு அரசியலுக்குமே சரி, தமிழ்நாட்டுக்கே ஒரு கருப்பு நாள் அப்படின்றப்ப பார்க்கும்போது 27 செப்டம்பர் 2025 கரூர்ல நடந்த இந்த கோர விபரீதம்ன்றது மறக்க முடியாத ஒரு உண்மைதான் எல்லாராலையுமே. பட் இப்போ நேத்திக்கு வரைக்கும் கூட 39 பேர் பலி எண்ணிக்கை இருக்கும்போது இப்போ 2 பேர் வந்துட்டு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. அதுல ஒருத்தர் வந்துட்டு சிகிச்சை பயன் இறந்துட்டாரு. சோ இப்போ இந்த பலி எண்ணிக்கை 40. சோ இப்போ ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா இறந்ததுனால இன்னும் வந்துட்டு இந்த விவாதம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி எல்லாருமே இன்னும் அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 39 பேர் பலி எண்ணிக்கை இல்ல 40 பேர் ஆச்சு அப்படின்னு சொல்லி. சோ இது எல்லாமே 48 மணி நேரம் எல்லா மீடியாக்களுமே பேசி நம்ம பார்த்துட்டோம். சரி, அடுத்தது என்ன பண்ண போகுது தாவேகா மக்களுக்காக, இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரூர் மக்களுக்குன்றது ஒன் பை ஒன்னா பார்ப்போம். கூட இன்னொன்னு ஒரு விஷயமும் சொல்றேன் அப்டேட்டா. நேற்றுக்கு 27 செப்டம்பர் கரூர் முழுக்க பந்தா இருந்தது. எதுக்காக அப்படின்றப்போ இந்த கரூர்ல இறந்த மக்களுக்காக அங்க இருக்கிற வியாபாரி சங்கங்கள் எல்லாமே ஒன்னா இணைஞ்சு கரூருக்கு பந்து சொல்லியிருந்தாங்க. அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு 29 செப்டம்பர் இன்னிலிருந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களுமே இன்னைக்கு ஒரு நாள் கம்ப்ளீட்டடா பந்த் அப்படின்றது சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு கடைகளுமே பெருசா வந்துட்டு இயங்காது. கம்ப்ளீட்டடா தமிழ்நாடு முழுக்க பந்த் அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு கரூர் சம்பவத்தினால அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இறந்த அந்த 39 பேருமே வந்துட்டு அந்த கரூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு அவங்களோட பிரேதங்களை வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நேரில் போயிட்டு நம்மளோட உதயநிதி அண்ணனும் அதே போல நம்மளோட முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுமே வந்துட்டு அஞ்சலி செலுத்தினாங்க. அது கூட வந்து செந்தில் பாலாஜி அண்ணன், ஸோ மா சுப்பிரமணியம் ஐயா, இவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வந்துட்டு இறந்தவங்களுக்கு காம்பன்சேஷனாக தராங்க. கூட வந்துட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வந்துட்டு சிவியரா இன்ஜூர் ஆனவங்களுக்கு தராங்க அப்படின்றது இது ஒரு பக்கம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றப்போ இதுவே மோடி அவர்கள் வந்துட்டு இறந்தவங்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் சிவியரா பாதிக்கப்பட்டவங்களுக்கு 50,000 காம்பன்சேஷன் தராங்க. இது கூட அண்ணாமலை அண்ணா வந்துட்டு கரூர்ல இருக்கிற பாஜக ஆபீசர்களை அவங்க மூலியமா வந்துட்டு எல்லாருக்கும் 1 லட்சம் தராங்க அப்படின்றது இன்னொன்று ஒரு காம்பன்சேஷன். ஸோ அடுத்தபடியாக வந்துட்டு இது விஜய் அண்ணா பிரச்சாரத்தில் நடந்த ஒரு சம்பவம்னால தாவேகா என்ன முடிவு எடுக்குது அப்படின்றப்ப பார்க்கும்போது தாவேந்தவங்களுக்கு 20 லட்சம் ரூபாயும் அது கூட பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் காம்பன்சேஷனாக தராங்க. பட் இது மட்டும் போதாது, இதை தாண்டி இந்த மற்றவங்க இருக்காங்களா மற்ற கட்சிக்காரர்கள் அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்றப்போ குறிப்பாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு இழப்பு நேர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா விஜய் அண்ணா லேட்டாக வந்ததுக்காக மட்டும்தான் காலையில் இருந்து மக்கள் இருந்தாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ப்ராப்பரான தண்ணி ஃபெசிலிட்டியுமே இல்லை, சாப்பாடு விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஸோ இதனால மட்டும்தான் இத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே உயிர் இறந்ததுக்கான முக்கிய காரணம் அப்படின்றது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றப்போ விஜய் அண்ணா வராரு அப்படின்றப்போ பட்சத்தில் அந்த ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட கட்டுக்கணங்காத ஒரு கூட்டம் கடந்த 2 வாரமாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இது 3வது வாரம் 6வது இடம் கரூர். ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது எதுக்காக குறுகலா இருக்கிற ஒரு நேரோவா இருக்கிற ஒரு இடத்துல வந்து விஜய் அண்ணாவை பேச வைக்கணும். ஸோ இது வந்துட்டு இடம் குறுகலா இருக்கிற ஒரு விஷயமும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் உயிர் இழப்புக்கு. ஸோ இது ஒரு ஸ்பேசியஸா நல்ல ஒரு விட்ட வெளியில ஒரு மிகப்பெரிய ஒரு மைதானத்தில் வச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்துட்டு இருந்திருக்காது அப்படின்றது தான் இந்த ஒரு 2வது காரணமும் சொல்றாங்க. 3வது காரணம் என்ன அப்படின்றப்போ போலீஸ்காரர்கள் கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்தவங்க 20,000 இருந்து 25,000 சொல்றாங்க இப்போதைக்கு வந்து லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ல. அந்த அளவுக்கான மக்களுக்கு வெறும் 500
போலீஸ் தான் தராங்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி வந்துட்டு போலீஸ் சைட்லேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த இடத்துக்கு 500 போலீஸ் தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கும் போலீஸ்க்கும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வாக்குவாதமாகி பிரச்சனை ஆகக்கூடாதுன்றதுனால தான் 500 போலீஸை நாங்கள் அங்கே கொடுத்தோம். பட் அது இருந்துமே பத்தலை. பட் ஏன் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் அன்னைக்கு அந்த மக்கள் வந்துட்டு கஷ்டப்படும் போது அதுக்கு வந்துட்டு கை கொடுத்து எல்லாருமே காப்பாற்றினது அங்கே இருக்கிற போலீஸ்காரர்கள் தான். ஸோ போலீஸ்காரர்களை வந்துட்டு நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல யாருக்கானா தாவேகா தொண்டர்களுமே இதை அரேஞ்ச் பண்ண அந்த ஒரு கரூர் மாவட்டத்தோட இன்சார்ஜ் அப்படின்றது தான். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த 3 பிரச்சனை தான் இப்போ அடுத்தடுத்து இந்த அளவுக்கு ஒரு உயிரிழப்புகளுக்கு அதிகமாகிடுச்சு. இந்த இன்சார்ஜரும் அங்கே இருக்கிற தொண்டர்களும் விஜய் அண்ணா வந்து நாமக்கல் இப்போ தான் பேசி முடிச்சாரு. கரூருக்கு வரதுக்கு ஈவினிங் 7:30 மணி ஆகிடும். எல்லாரும் இப்போதைக்கு நீங்கள் போயிட்டு அப்புறமா கூட வாங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை அங்கே இருக்கிற இன்சார்ஜஸ் வந்துட்டு இந்த இடத்துக்கு இப்போ இருக்கிறது நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போங்க, அங்கே இருக்க பெண்கள் வயசானவங்களுக்கு ஒரு அட்வைஸோ இல்லை அவங்க யாருமே போகலன்னா அவங்களுக்கு தேவைப்படுற குடிநீரோ, ஏன்னா பேனர் நம்ம வந்துட்டு லட்சக்கணக்கில் 1000 கணக்கில் கொடுத்து பேனர்லாம் நம்ம வைக்கிறோம், கட் அவுட்லாம் வைக்கிறோம். அங்கே வந்திருக்கிற பொதுமக்களுக்கு வெறும் ஒரு 10 ரூபா பாட்டில் வாங்கி எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படி இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தண்ணி லாரி எடுத்துன்னு வந்துட்டு ஏதாவது ஒரு ஓரமாக நிப்பாட்டி வச்சு தேவைப்படுறவங்களுக்கு தண்ணி பிடிச்சிக்கிங்க அப்படின்றது சொல்றதுக்கு எவ்வளோ நேரம்? ஸோ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இருக்கலாம். பட் அது தவறிட்டாங்களா அப்படின்றது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமே. இதெல்லாம் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கிற தாவேகா நிர்வாகிகளாக இருக்கட்டும், கரூர் மாவட்டத்தோட இன்சார்ஜாகவும் இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் அதை பண்ண அவங்க தவறிட்டாங்கன்றது தான் இது அடுத்த ஒரு காரணம். கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றப்போ இப்போ எல்லா தரப்புல இருந்துமே சரியான ஆர்கனைசிங் இல்லை தாவேகா கிட்ட இருந்து அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும்போது இப்போ நம்மளோட கரண்ட் கவர்மெண்ட் டிஎம்கேல இருந்து நம்மளோட சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, இதுக்கான ஒரு கமிஷன் அமைக்கப்படும். ஸோ அந்த கமிஷன்ல என்ன ரிப்போர்ட் வருதோ அந்த ஒரு ரிப்போர்ட்டை வச்சு தக்க தண்டனை கொடுப்பாங்க யாரா இருந்தாலும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னா. ஸோ இந்த ஒரு விசாரணை கமிஷன் எப்போ ஆரம்பிக்கும்னா இன்னிலிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்றது சொல்றாங்க. அது முதல் விஷயம். ஸோ இதுல வந்துட்டு எங்க தப்பு நடக்குது, ஒருவேளை போலீஸ்காரங்க சரியா கண்ட்ரோல் பண்ணலையா, இல்லைன்னா தொண்டர்கள் சைட்ல இருந்து பெரிய தப்பா, இல்லை விஜயே அதாவது தாவேகாவோட தலைமையே ஏதாச்சும் சரியான பிளான் பண்ணலையா அப்படின்றது இதுல என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தண்டிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இது வந்துட்டு இன்கேஸ் தாவேகா சைட்ல இருந்து தப்பு வந்துடுச்சுன்னா இதுக்கப்புறம் பிரச்சாரம் அப்படின்றது சொல்லும் போது ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுதான் நீங்க பேசணும், இதுதான் பேசக்கூடாது, இங்க தான் நீங்க நடத்தணும், இங்கெல்லாம் நடக்கக்கூடாது, இத்தனை பேர் தான் இருக்கணும், இத்தனை பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஸ்ட்ராங்கா கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ அது கூடவே வந்துட்டு இப்போ ஏகப்பட்ட பேர் வந்துட்டு கரூரோட இன்சார்ஜா இருக்கிற அவர் பேர் வந்துட்டு மதிய அழகன் அவர் மேலேயும், அதுக்கப்புறமா தாவேகாவோட பொது செயலாளராக இருக்கிற பிஸி ஆனந்தானே, ஸோ இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 4 செக்ஷனில் வந்துட்டு வழக்கு போட்டிருக்காங்க. இவங்க சைட்லேருந்து ப்ராப்பரான கோஆர்டினேஷன்ஸும் ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ இவங்க மேலேயுமே இப்போ கேஸ் போடப்பட்டிருக்கு. இதோட தொடர்ச்சியாக வந்துட்டு இன்னைக்கு ஸோ இது எல்லாமே ஒரு சைடு தாவேகாக்கு அகேன்ஸ்டாக இப்போதைக்கு நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இது கூட இப்போ தாவேகா என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் தாவேகா சொல்ற ஒரே ஒரு விஷயம், ஏதோ ஒரு கரூர் பிரச்சாரத்தில் சூழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு, அந்த சூழ்ச்சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும். ஏன்னா எல்லா இடங்களையும் கிட்டத்தட்ட 5 இடங்களை நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த இடங்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரூர்ல மட்டும் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னா ஏதோ ஒரு சூழ்ச்சியாக தான் இருக்கும், யாரோட ஒரு சூழ்ச்சியாக தான் இருக்கும்னு சொல்லி தாவேகா தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது கூட விஜய் அண்ணா வந்துட்டு ஒரு எமர்ஜென்சியான ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அவரோட தொண்டர்கள்னால. ஸோ டிவிக்கு ஆஃபீஸ் பனையூர்ல சென்னையில் ஈசிஆர்ல இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு இந்த கரூர்ல என்ன நடந்தது, எப்படி இந்த அளவுக்கு ஒரு விபரீதம் நடந்துச்சு அப்படின்றது ஒரு விஷயத்த பேசுறதுக்காக ஒரு எமர்ஜென்சியான ஒரு மீட்டிங் அப்படின்றது நடத்த போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இன்கேஸ் இந்த மீட்டிங்ல அப்படி ஃபைனல் ஆஃப் த ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்கன்னா இப்போதைக்கு கொஞ்ச நாள் இந்த பிரச்சாரத்தை தள்ளி வைக்கலாம் அப்படின்றது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா கரூர்ல அந்த அளவுக்கு இப்போ கரூர் முழுக்கவே ஒரு கண்ணீராக தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் பிரச்சாரத்தை கொஞ்சம் நம்ம நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு முடிவு எடுக்கலாம் இந்த ஒரு தாவேகா கூட்டத்தில் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. பட் அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து தான் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அந்த காம்பன்சேஷனுமே அது கூடவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தாவேகா தரப்புல இருந்து. ஸோ இது எல்லாமே இப்போ பிரசென்ட்டாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதோட தொடர்ச்சியாக மக்கள் தரப்புல இருந்து சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்றப்ப அது ஒரு மிஸ்டரியான ஒரு கேள்வி தான் இருக்கும். ஸோ இது ஏன் தரப்பு இல்லை மக்கள் தரப்புல இருந்த ஒரு விஷயம். ஸோ அதை வச்சு நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்றப்போ கரூரை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சாரத்தில் மயக்கம் போட்டு விழுந்த ஒரு 2-3 வாட்டி ஆம்புலன்ஸ் வந்துட்டு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா சில பேர் சிவியர் ஆனதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்த ½ ஹவர்க்குள்ளேயே எப்படி செந்தில் பாலாஜி அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு அப்படின்றது கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கே தாவேகா நிர்வாகிகளுக்கே இவங்க போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரியல. பட் செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு எப்படி தெரிஞ்சு, ஆப்வியஸ்லி அவர் கரூர் ஆள் தான், இல்லைன்னு சொல்லலை, அவருக்கு இல்லாத கான்டாக்ட்ஸ் இல்லை. பட் அவர் எப்படி ½ ஹவர்க்குள்ளே ரீச் ஆனார், அதை தாண்டி அவர் வரதுக்கு முன்னாடி எப்படி எங்கள் மீடியா பீப்புள்ஸ் இருந்தாங்க அப்படின்றது ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதோட 2வது கேள்வி என்னன்னா, அன்பில் மகேஷ் அண்ணா தென்காசியில் இருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் எப்படி இந்த ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் தென்காசிலேருந்து கரூருக்கு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை தாண்டி அந்த ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆனார், அவர் வரும்போது மீடியா பீப்புள்ஸ் இருந்தாங்க. இது 2வது ஒரு மிஸ்ட்ரியாக இருந்தது. அதுக்கப்புறமா நம்மளோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் கேட்டதுமே உடனே வந்துட்டு ட்விட்டர்ல வந்துட்டு அவரோட போஸ்ட்டை போடுறாரு. ஒரு இந்த கரூர்
பொதுமக்கள் இறந்ததை பற்றி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வித்தின் 1 ஹவரில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஐயாவே வந்துட்டு கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டார். ஸோ இது எல்லாமே இந்த 1 ஹவர் 2 ஹவரில் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளால் செயல்பட முடியுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ சென்னையில் இருந்து கரூருக்கு நம்மளோட முதல்வர் ஐயா வர முடியுது அப்படின்ற பட்சத்தில் அப்போது இந்த மாதிரி ஒரு டக்குன்னு எடுக்கிற முடிவுகள் ஏன் வந்துட்டு நம்ம அஜித் குமார் லாக்அப் டெத்தில் எடுக்க முடியல? முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த ஃபினிக்ஸ் ஜெபராஜ் அப்படின்றது 2 அப்பா பையனோட இந்த ஒரு கேஸில் எதுக்காக உடனே முடிவு எடுக்க முடியலை? ஏகப்பட்ட கேள்விகள். நீட்டு தேர்வில் வந்துட்டு இறந்தவங்களோட எண்ணிக்கை இருக்கட்டும், அவங்களுக்கு ஏன் டக்குன்னு இந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணலை? ஸோ இது வந்து விஜயண்ணா பிரச்சாரத்தில் இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம உடனே ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு விஷயம் டக்குன்னு நடந்துதா, இல்லை இந்த மாதிரி ஒரு டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியில் நம்ம இருந்தோம் அப்படின்றப்போ ஏன் மற்ற விஷயங்களை வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குற ஒரு கேள்வியாக இருக்குது. இது கூட துபாயில் இருந்த உதயநிதி அண்ணா ஓவர் நைட்டில் கிளம்பி வந்து காலையில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மீடியாவுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறாரு. அப்போ துபாயிலேருந்து ஓவர் நைட்டில் வர முடியுது அப்படின்றப்போ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்துட்டு டைமும் ப்ளஸ் அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும்போது மற்ற விஷயங்களை ஏன் நம்ம அந்த அளவுக்கு காமிக்கல முன்னுரிமையை எடுத்து அப்படின்றது இங்கே ஏகப்பட்ட கேள்விகள் மக்கள்னால எழுப்பப்படுது. இது முக்கியமாக தாவேகா தரப்புலேருந்து கேட்கப்படுற ஒரு கேள்வியாகவுமே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன அப்படின்றப்போ ஆல்ரெடி தாவேகாவோட நிர்வாகிகள், தாவேகாவோட தலைவர் விஜயண்ணா எல்லாருமே மனமுடைஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா இவங்க நடத்துகிற பிரச்சாரத்தில் தான் இந்த அளவுக்கு ஒரு துயர சம்பவம் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இதனால ஏகப்பட்ட வருத்தம் எல்லாரை விடவே அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா என்ன பார்க்க வந்து இத்தனை பேர் இறந்தீங்களாடான்னு விஜயண்ணனுக்கே ஒரு கில்ட்டி ஃபீல் அப்படின்றது இருக்கும். பட் இந்த கில்ட்டி ஃபீலை தாண்டி அவர் எல்லாத்தையுமே திரும்பியும் வந்துட்டு மறுபடியும் அவர் நினைச்ச மாதிரி அந்த பிரச்சாரத்தை கொண்டு போவாரா மக்கள்கிட்ட அப்படின்றது தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். இஃப் இன்கேஸ் அவர் எல்லாத்தையுமே வந்துட்டு கடந்து வந்து பிரச்சாரத்தில் வந்துட்டு மக்கள் முன்னாடி நின்னாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கரூரில் அப்படி என்ன நடந்தது அப்படின்றது அவர் டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு ஸ்பேஸை இந்த ஒரு கவர்மெண்ட் கொடுக்குமா, இல்லைனா போலீஸ் தரப்புலேருந்து அவருக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்றது இதுக்கப்புறமா தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் சான்ஸ் கிடைச்சதுன்னா விஜயன் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிருவாரு. பட் அந்த ஒரு சான்ஸ் கிடைக்குமான்றது தான் இங்கே கேள்வி. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு லெசன், ஒரு அரசியல். ஸோ இதுக்கப்புறமாவும் கண்டிப்பாக தாவேகா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுப்பாங்க, அது எந்த சந்தேகமும் இல்லை. பட் அது எப்போ கொடுப்பாங்கன்றது தான் இப்போதைக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ பார்ப்போம், அடுத்தது அவங்க சைட்லேருந்து எதாவது அப்டேட் வந்ததுன்னா டெஃபினட்டாக உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். பட் அதுக்கு நீங்கள் அந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் பண்ணுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாவேகா மறுபடியும் ஒரு பிரச்சாரத்தில் கம்பேக் கொடுப்பாங்களா விஜய் என்ன அப்படின்றது உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.